My dear students and parents, நான் உங்கள் சதீஷ் கண்ணன், career consultant from IVS Guidance. இந்த வீடியோவில் நம்ம கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் நேற்று வீடியோவில் வந்து ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் என்னால் கிளாரிஃபை பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ஐ ஹோப் ஐ வில் கிளாரிஃபை மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ அது முன்னாடி காமனாக ஐ திங்க் ஒரு அப்டேட் வந்து எம்சிசியோட இது இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேஸ்ட் ஆன் தேர் ரேங்க்ஸ். அதுலேயும் சில குவரிஸ் இருக்குது, அது கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்டில் நிறைய பேர் என்னோட பார்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ஸ்டில் சில பேர் ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸே இருக்குது. அதனால தான் நான் அந்த பார்ட்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் வீடியோஸு. ஸோ அதனால் நீங்கள் இஃப் யூ கோ ப்ரீவியஸ்லி என்னோட ப்ரீவியஸ் பார்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எனிவே யூ கேன் கீப் போஸ்டிங் கொஷின்ஸ். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். எஸ், லெட் அஸ் கெட் இன் டு தி கொஷின்ஸ். அண்ட் த ஃபர்ஸ்ட் கொஷின், வணக்கம் சார், மை நீட் ஸ்கோர் இஸ் 551 BC. Whether we can apply All India Quota Counseling first round or wait and apply for second round or need not to apply, give your suggestion. And we want colleges in Tamil Nadu. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காரு. And what is சென்டாக் கவுன்சிலிங் புதுச்சேரி, என்னோட டாட்டர் வந்து அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 551 BCக்கு வந்து தமிழ்நாட்டிலே கிடைக்கும். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா போகிறது உங்களோட விருப்பம் தான் கண்டிப்பாக. ஸோ ஆல் இண்டியா கோட்டான்னு வரும்போது ஓபிசியில் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்காது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் தான் ரிசர்வேஷன் வரும். ஸோ ஐ திங்க் யூ கேன் வெயிட் ஃபார் ஸ்டேட், அங்கே நீங்கள் எடுக்கலாம். இப்போ பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டாக்கு இங்கே எப்படியோ அதே மாதிரி கவர்மெண்ட்டு செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஷி கேன் எலிஜிபிள் ஃபார் டு அப்ளை சென்டாக் கோடாக்கு. மற்றபடி அதுக்கு பாண்டிச்சேரி டொமிசைல் இருக்கணும், இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஹாய் சார், மை பிரதர் நீட் மார்க் இஸ் 520 in MBC category. இஸ் தேர் எனி சான்ஸ் டு கெட் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு? சான்சஸ் இருக்குங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஏன் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி ரேங்க் இதே மார்க்குக்கு வந்து 119 இருந்தது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 540 சீட் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு 244 சீட் இருக்குது. அந்த 244 சீட்டில் அடிஷ்னலாக இந்த வருஷம் அந்த ஒரு காலேஜ் ஆட் ஆகிருக்கு, பனிமலர், அதோட 19 சீட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 800 சீட்ஸ் இருக்குது. இப்போ 119 பொசிஷனில் லாஸ்ட் இயர் இருந்ததுன்னா அது எவ்வளோ 800 வரைக்கும் போனால் கூட உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைக்கும். ஐ ஹோப் யூ வில் கெட் அ சீட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஸோ அதனால் நீங்கள் இதாக இருக்கலாம். அடுத்து third question, dear sir, my son scored 593 general category, all India quota 23,428. I think sir வந்து ரொம்ப நாளாவே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் தான் டிலே ஆகிடுச்சு, இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவர் கொஸ்டின் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அவர் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி ஆல் இண்டியா ரேங்க் வந்து 23,428, 593 மார்க். ப்ளீஸ் சஜஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் மை சன் கெட் தஞ்சாவூர் திருச்சி மெடிக்கல் காலேஜ் இன் ஆல் இண்டியா கோட்டா. இதுதான் அவரோட இது கேட்டிருக்காரு ஆக்சுவலாக. எஸ் சார், ஐ காட் யுவர் கொஷின். அண்ட் திஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஆல் இண்டியா கோட்டாவில் 23,428 ரேங்க்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக லாஸ்ட் இயர் வந்து தஞ்சாவூருக்கு 9,596க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 9,596 ராகுல்னு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காரு. அடுத்து வந்து அதே இது நீங்கள் கேபி விஸ்வநாதன் திருச்சி பார்த்தீங்கன்னா கௌதம் கிருஷ்ணன் ஆல் இண்டியா ரேங்க் 10,103. இதுதான் லாஸ்ட் இயர் இந்த க்ளோசிங் இதில் இருந்தது. ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டா வந்து சுச்சுவேஷன் இதுதான். But if you want to try, you can try. And for Tamil Nadu situation, government college பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் சேம் மார்க் 597ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓவரால் ரேங்க் வந்து 152 இருந்தது. பட் இந்த வருஷம் திஸ் இயர் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே ரிசல்ட் அனாலிசிஸ், நேற்று ஒரு ரிசல்ட் அனாலிசிஸ் அந்த இன்ஸ்டியூட்ஸோட இதெல்லாம் கொடுத்துருந்தேன்.
அதான் அதில் உள்ளான நம்பகத்தன்மை நிறைய விஷயங்கள் இருக்கு, ஃபேக்டர்ஸ் நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுபடி பார்த்தோம்னா we are expecting 1000 ஓவரால் ரேங்க் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் லெட் அஸ் ஹோப் கரூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி பாசிபிலிட்டி. அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல குட் காலேஜஸ், பிஎஸ்ஜி இதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணலாம். திஸ் இஸ் மை ஆன்சர். அண்ட் த ஃபோர்த் கொஸ்டின், sir, my mark in NEET is 493 MBC. Is there any possibility of getting into government medical college? Last year, okay. ஸோ இது 493 MBC சீட் கிடைக்குமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் இதே 493க்கு 255, டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் இப்போதான் சொல்லியிருந்தேன் 803, 540 கவர்மெண்ட், 244 செல்ஃப் ஃபினான்ஸ் அண்ட் 19 நியூ காலேஜ், 803 சீட்ஸ் இருக்கு. இப்போ உங்க ரேங்க் வந்து இந்த 255 லாஸ்ட் டைம் இருந்தது, 250 பேராக இருந்தது. இப்போ வந்து நீங்கள் அது 800க்குள்ளே வந்துட்டீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது வந்து 540க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் எம்பிசின்றது கண்டிப்பாக அது ரியல் டைம் டேட்டா வந்தால் தான் தெரியும். அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அஸ் திஸ் சிச்சுவேஷன். பட் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹை சார், மை சன் காட் of 397 in NEET 2020 in MBC category, will I get a seat in Tamil Nadu management quota? ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 493க்கே நம்ம அப்படி பேசியிருக்கோம். கண்டிப்பாக அதனால தான் நீங்களே கேட்டிருக்கீங்க. ஆர் ஷுட் ஐ ரிஜிஸ்டர் for a deemed university in all India quota? Please give your views. Sir, can I exit in round 1 of all India quota? அதுக்கப்புறம் வந்து திருப்பி மாப்அப் வந்து டைரெக்டாக போக முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இப்போது அந்த டீம்டு யூனிவர்சிட்டி போகும்போதே 2,05,000 வந்து பே பண்ணுவீங்க. அப்போ 2,05,000 பே பண்ணிட்டாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரே ஃபீஸ் தான். பட் டைரெக்டாக மாப்அப்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அவங்க சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே டைரெக்டாக போகலாம், செகண்ட் ரவுண்ட்லேயே போகலாம், தேர்ட் ரவுண்ட்லேயே போகலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இப்போ ரவுண்ட் 1லேருந்து போயிட்டு எக்ஸிட் ஆகுறீங்கன்னா அகெயின் வந்து திருப்பி பேமெண்ட் வந்து ஏற்கனவே நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் சாய்ஸஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூ கேன் பி அலைவ் அந்த மாதிரி இருக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு 397 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா, அப்புறம் சார் ஒரு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, 397 மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன். எல்லாருமே தே வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஓப்பன். ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரும்போது காம்படிஷன் நிறைய வெளியிலேருந்து பசங்க வருவாங்க. அப்படி வரும்போது 397க்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5255வது ரேங்க் இருந்திருக்கு லாஸ்ட் இயர் 397க்கு. அப்போ 397 மார்க்லேயே கிட்டத்தட்ட 45 பேர் லாஸ்ட் இயர் இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஐ சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் டீம்டு அண்ட் சென்டா கூட நீங்கள் இதுக்கு போயிடலாம், ப்ரைவேட் காலேஜ் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கலாம். ரைட். ஸோ மை நெக்ஸ்ட் கொஷின்ஸ், OC 614 All India rank 14,092. All India quota round 1 or round 2 any one of 4 Chennai government college, MMC or KMC or Stanley or ஓமாந்தூரார் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஆக்சுவலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஓமாந்தூராரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9,749க்கு முடிஞ்சிருக்கு. கேரளாவிலேருந்து தான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் 14,000 சொல்கிறதுனால கேரளாலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பட் யூ கேன் அப்ளை. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சாய்ஸஸ் இதை மட்டும் கொடுத்து பாருங்கள். இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படி அலர்ட் ஆச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூ கேன் பார்ட்டிசிபேட் ஸ்டேட் கவுன்சிலிங். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், சார் ஐ காட் 516 MBC கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா சார்? சான்சஸ் ஆர் தேருங்க. உங்களுக்கு எம்பிசின்றதுனால சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன அதே விஷயம் தான். கிட்டத்தட்ட 540 சீட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால உங்களோட 516 மார்க்குன்றது ரேங்க் அதுக்குள்ளே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேன் பி அ ஹோப். அப்புறம் வந்து இன்னொரு சார் கேட்டிருக்காங்க, ஜான்சன் பொன்ராஜ்னு சொல்லிட்டு, நீட் மார்க் இஸ் 526
any chance to get government quota in good self-financing college? In case not get government quota, how they fill in the management quota? Please clarify. Management quota also filled as per the rank list. சார் வந்து கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணலை. 526 எந்த கேட்டகரின்றதை மென்ஷன் பண்ணல. நான் ஓசியா இல்லை பிசியான்றதை நான் அசம்ஷனில் தான் சொல்லணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த 85% கவர்மெண்ட் சீட்டுக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்கிற அந்த மைனாரிட்டி அண்ட் நான் மைனாரிட்டி இருக்கிற ரிசர்வ்ஸ் அந்த இதுக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷனு, இன்னொரு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் போடுவீங்க. அதில் வந்து ரிசர்வேஷன் கிடையாது. அதில் ஆஸ் பர் தி ரேங்க் லிஸ்ட் அதையும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தான் அதையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ பேர் இதில் எப்படி ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அதுலேயும் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் இயரோட இது நான் சொல்கிறேன். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 25,651 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கடைசியாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 107. ஏன்னா மினிமம் அந்த குவாலிஃபைங்கிறதுனால எல்லாருமே ஹோப்ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. டாப்பர் பார்த்தீங்கன்னா 685 மார்க்கு. இப்போ 685 மார்க்லேயே 5 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லாம் அதர் ஸ்டேட் பசங்க. சோதம் ஸ்ரீ, நந்தன் ரெட்டி, மகேஷ் ஆனந்த், பகதூர் சிங், அகர்வால் திஷா சமீர். இப்போ பாருங்க காம்படிஷன் இங்கே எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் விஷயம். அப்போ உங்களோட லாஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட்ல 520க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் எப்படி வருதுன்னு பாருங்க. 520 ப்ரைவேட் காலேஜஸோட ரேங்க் லிஸ்ட்ல ஐ திங்க் யுவர் மார்க் இஸ் 526, ரைட்? 526 வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1111வது பொசிஷன் லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்திருக்கு, ரைட்? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், 538 பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜ் சான்சஸ் இருக்கா சார்? சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரூர், புதுக்கோட்டை அந்த மாதிரி நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ்க்கும் தயாராக வச்சுக்கோங்க. அண்ட் 440 எம்பிசி கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்குமா சார்? சான்சஸ் ஆர் வெரி லெஸ். நான் சொன்ன மாதிரி 800 ரேங்க்குள்ள உங்களோட கம்யூனிட்டி வந்தால் தான். பட் நீங்கள் ஐ சஜஸ்ட் இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் டு பே, நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி இதுக்கெலாம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து சார் மை மார்க் இஸ் 466 எஸ்சி, கேன் ஐ கெட் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்? கண்டிப்பாக கிடைக்கும். And sir, my daughter has scored 407 MBC. Is it possible to get private government quota or private management quota seat? நீங்கள் private management quota சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். if you are affordable you can apply deemed. ஏன்னா private management quotaல இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் 2 கொஸ்டினுக்கு முன்னாடி. ஸோ அதில் நிறைய உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். பட் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சார் 567 பிசிஎம் விச் காலேஜ் பாசிபிள்? ரிப்ளை, உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக. டீட்டெயிலாக எந்த காலேஜ்ன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் லேட்டர் சைடில். 567க்கு பிசிஎம்க்கு கிடைக்கும். அண்ட் சார் 545 பிசிக்கு ஏன் சொல்கிறேன்னா, பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் 90 சீட் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸில் 43 சீட்ஸ் இருக்குது. அப்போ இந்த வருஷம் செல்ஃப் ஃபினான்ஸில் இன்னொரு 3 சீட் வருது, 46. அப்போது 90னா இப்போ உங்கள் பிசிஎம் இது வந்து 90க்குள்ளே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத ஒரு லெட் மீ ஷோ. ஏன்னா அவர் அந்த ஒரு கொஷினை கேட்டுட்டாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பிசிஎம்க்கு எம்எம்சியில் 6 சீட் இருக்குது, ஸ்டான்லியில் 8 சீட் இருக்குது, கீழ்பாக்கில் 3 சீட் இருக்குது. ஸோ இப்போ இந்த உங்களோட இந்த மார்க் வந்து எங்கே போகுதுன்றதை பொறுத்து தான். ஸோ அந்த 90 சீட்டுன்றது அந்த அந்த அதன் அடிப்படையில் தான். இப்போது தஞ்சாவூரில் 4 சீட்டு, செங்கல்பட்டில் 3 சீட்டு, திருநெல்வேலியில் 8 சீட் இருக்குது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டு. இது வந்து ஆஃப்டர் ஸ்பெஷல் கேட்டகரி இதோட அவைலபிலிட்டி. ஸோ அதனால் சீட்டு கிடைக்கும். நீங்கள் காலேஜஸ் வந்து அது வந்து எக்ஸாக்டாக கேட்டகரியில் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, next question. So my mark is 535 BC category. Is there any chance to get government college? சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கும் ப்ரிப்பேர்ட் ஆகிக்குங்க,
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் வணக்கம் சார், பிசி கோட்டா பட் ஓபிசி கிரீமி லேயர் நீட் விண்ணப்பத்தில் யூஆர் ஸ்டேட் ரேங்கில் பிசி ரேங்க் வருமா? கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட்டில் வந்து பிசி தான், அதில் எந்த டவுட்டுமே வேணாம். பொன்னுரங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ டோன்ட் வரி, இஃப் யூ ஹேவ் பெர்மனன்ட் கம்யூனிட்டி கார்டு, பேக்வர்ட் கிளாஸ்னு ஒரு கம்யூனிட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க, அது இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனில் எந்த விதமான வருமான உச்சவரமும் கிடையாது. ஆல் இண்டியாவில் போகும்போது தான் அங்கே இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க. இஃப் யூ பிலாங்ஸ் டு கிரீமி லேயர் ஆட்டோமேட்டிக்காக தே வில் ட்ரீட் அஸ் அ அன்ரிசர்வ்ட் ஓப்பன்னு வச்சுப்பாங்க. இஃப் யூ பிலாங்ஸ் டு நான் கிரீமி லேயர் அந்த 27% இன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸில் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். And sir, 522 MBC category, which college can I expect, sir? Eagerly waiting for your answer. So 522, I think இந்த கொஷனுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக காலேஜ் சொல்கிறேன், பட் சீட்டு கிடைக்கும். எந்த காலேஜ்ன்றது, ஏன்னா உங்களுக்கு நான் சொன்னதான் 540 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. அப்போ இந்த 520க்கு என்னோட ப்ரீவியஸ் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், அதே 520 மார்க்ஸ் 119th ரேங்க் இருக்குது. அப்போ 119th ரேங்க்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் அந்த ரேங்க் எந்த அளவுக்கு போகுதுன்றத பார்க்கணும். ஸோ ஐ லெட் மீ கிளியர் திஸ் query in the next video. And sir, my daughter 506 MBC government college கிடைக்குமா? Chances are there. Anyway, you can prepare for this self finance-க்கும் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆயிருங்க. And my mark is 531 MBC, can I get? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 566 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு. அண்ட் மை டாட்டர் இஸ் ஸ்கோரிங் 548 and BC category. Will she get a government seat in Tamil Nadu and approximately which one, sir? நீங்கள் தூத்துக்குடி அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புதுக்கோட்டை. Dear sir, my son mark is 510 MBC. What is the status of government seat? Possibilities are there, sir, and you can prepare for self-finance too. And 556 MBC chances in KMC. KMC All India rank 556க்கு KMCனா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அவைலபிலிட்டி இன் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் எம்பிசிக்கு வந்து 25 சீட்டு, அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு 42 சீட்டு, ஸ்டான்லிக்கு 40 சீட்டு, இது ஒரு 25, 82, 107. மதுரை மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 150 ரேங்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. 150ன்றது இன்னும் ஒரு 10-20 ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது சார். அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் எம்பிசி அதுக்கு இடையில நிறைய பசங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சில பசங்க வேறு எதுக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், 508 BC sir, self-finance government college chance இருக்கா? I am very tensed, please answer. You can be a hope-ஓட இருங்க. ஏன்னா பிசி ஓசியில் தான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை இருக்கும். ப்ரொபோர்ஷனேட்டாக பார்க்கும்போது ஓசியில் அதிகமாக இருப்பாங்க, பிசியில் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ரிசர்வேஷனில் அப்படியே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நேற்று நான் சொன்ன அந்த டேட்டாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3492 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 above வந்து நேற்று வரைக்கும் நான் பார்த்ததுல இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த ஒரு ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் வரீங்க. இப்போ 3400ன்னு நம்ம சொல்லும் போது ரேங்க்கு நம்மளுக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட தேர்ட் டே போயிடுச்சு. தேர்ட் டே 11 o'clock கவுன்சிலிங்கில் போயிடுச்சு. இப்போ தேர்ட் டே 11 o'clock கவுன்சிலிங்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, வேக்கன்சி பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேக்கன்சி பொசிஷன் டிஎன்எம்பிபிஎஸ் வேக்கன்சி பொசிஷன் நீங்கள் தேர்ட் டேன்னு வரும்போது நம்ம 10/7 வேக்கன்சி பொசிஷன் பார்த்தோம்னா பிசிக்கு வந்து செல்ஃப் ஃபினான்ஸில் இருந்திருக்கு சீட்ஸ் கிட்டத்தட்ட 259 சீட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 259 சீட்ஸ் இருந்தாலும் அவங்க தேர்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2500லேருந்து ஒரு 3178 வரைக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அங்கே வந்து 600 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் அந்த 600 பேரில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருப்பாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த வருஷம். ஓகே, next question. Okay,
ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் இந்த 600க்கு மேலே 525ன்னு. அது வந்து என்னன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த விதின் த ரேஞ்ச் ஒரு மார்க் ரேஞ்சுக்குள்ள இவ்வளவு பேருனா குமுலேட் பண்ணி சொல்லல. கடைசியா நான் எதை குமுலேட் பண்ணி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து குமுலேட் பண்ணி சொன்னது 3492 500 பிளஸ்ன்றது மட்டும் தான் நான் குமுலேட் பண்ணி சொல்லியிருந்தேன். மற்றது எல்லாமே அந்த விதின் த ரேஞ்ச் தான் அந்த மார்க் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நீங்க 525 600னா 600 to 625 அந்த பிராக்கெட் தான் நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அதுல ஏன்னா அவங்க சில இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, சில பேர் ப்ரொவைட் பண்ணாததுனால ஐ புட் இட் ஆன் தட் ரேஞ்ச், ரைட்? ஓகே. ஸோ ஐ திங்க் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் கொடுப்பேன்னு கண்டிப்பாக யூ கேன் வாட்ச் திஸ் சேனல். கீப் வாட்சிங். தேங்க்யூ.